பெரிய புராணம் இது சேக்கிழார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். சமய குலவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். இது 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 63 நாயன்மார்கள் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 50வது புராணம் காரி நாயனார் புராணம். இவர் திருக்கடவூரில் பிறந்தவர் ஆகும். இவர் காரி கோவை என்ற நூலை பாடி மூவேந்தர்களிடம் சென்று பொருள் ஈட்டியவர். வேத அந்தணர்கள் மிகுதியான அளவில் வாழ்ந்து வரும் திருக்கடவூரில் பிறந்தவர் காரியார். இவர் அருமையான தமிழ் பாடல்களை இயற்றும் திறமை படைத்தவராக இருந்தார். வன்மையான தமிழின் நுட்ப திட்டங்களை உணர்ந்து அதனால் முயன்று படித்தால் மட்டுமே விளங்கும் பொருள் அமைதியை உட்கிடையாக வைத்து சொற்கள் மட்டும் விளங்குமாறான சொற்களை கோவையாக கொண்டு தனது பெயர் விளங்குமாறு பாடும் திறம் படைத்தவராக இருந்தார். இவர் சேர சோழ பாண்டிய மன்னர்களிடம் சென்று தன்னுடைய திறமையை காட்டி பாடல் பாடி அவர்களிடம் பொருளை பெறுவார். மூவேந்தர்களிடம் சென்று அவர்கள் மகிழுமாறு அவர்களுடைய பெருமைகளை எடுத்து கூறி அவர்களிடம் பொருளை பெற்று கொண்டு வந்து அந்த பொருளை கொண்டு பிறை சந்திரனை சூரிய சிவபெருமான் விரும்பி எழுந்தருளிருக்கும்படியான கோவில்களை கட்டுவார். சிவன் அடியார்களுக்கு அவர்கள் வேண்டும் பொருள்களையும் அளிப்பார். மன்னர்களிடம் சென்று அவரிடம் தன்னுடைய புலமையை காட்டி பொருளை பெற்று வந்து இறைவனுக்கு பல கோவில்களை இவர் கட்டினார். மேலும் சிவனடியார்களுக்கு தேவையான பொருட்களையும் அளித்து அவர்களுக்கு உண்டான சேவைகளையும் இடைவிடாது செய்து வந்தார். திருக்கைலை மலையானை தன்னுடைய சிந்தையில் இடைவிடாது துதித்து வந்தார். கடல் சூழ்ந்த இந்த நில உலகில் கோவில்களை கட்டுதல், அடியார்களுக்கு உதவி செய்தல் முதலான திருத்தொண்டுகளை தொடர்ந்து செய்து வந்தார் காரிநாயனார். இறுதியில் அவர் இறைவனின் திருவருளால் கைலை மலையை அடைந்து தன்னுடைய உடம்புடன் அனைத்து மகிழ்ந்தார். இறைவனுக்கு தன்னுடைய உழைப்பால் கிடைத்த பொருளை கொண்டு திருத்தொண்டுகள் புரிந்ததால் இவர் இறைவனின் திருவடியை அடைந்தார். சர்வம் சிவார்ப்பணம். இறைவனுக்கு நாம் செய்யும் எந்த தொண்டாக இருந்தாலும் அதை நாம் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பொருளில் செய்ய வேண்டும் என்பதை இவருடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலம் நாம் அறியலாம்.